சீனாவின் நாய்ரோபோவை தங்களின் தயாரிப்பு என கூறி கடும் சர்ச்சையில் சிக்கிய கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் 2014இல் பிரதமர் நரேந்திர மோடியின் கைகளால் விருது வாங்கியிருப்பது பேசுபொருளாகி இருக்கிறது. உண்மையில் இந்த பல்கலைக்கழகத்தின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் அமைந்துள்ள கல்கோடியாஸ் பல்கலைக்கழகம் சகுந்தலா கல்வி குழுமத்தை சேர்ந்த சுனில் கல்கோடியா என்பவரால் நிறுவப்பட்டது. இவர் பாஜக தலைமைக்கு நெருக்கமானவர் என கூறப்படுகிறது. 2014இல் பிரதமராக பொறுப்பேற்ற சில வாரங்களில் இந்த பல்கலைக்கழகத்திற்கு நரேந்திர மோடி சிறந்த தனியார் பல்கலைக்கழகத்திற்கான விருதை வழங்கியதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கல்கோடியா பல்கலைக்கழகத்தின் சாதனைகள் உத்தரப்பிரதேசத்தின் எதிர்காலத்திற்கு முக்கியமானது என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் பாராட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி இந்த பல்கலைக்கழகம் சிறப்பித்திருந்தது. இதேபோல 2024இல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை கண்டித்து இந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள் போராட்டம் நடத்திய போது பத்திரிகையாளரின் அடிப்படை கேள்விக்கு கூட பதிலளிக்க முடியாமல் திணறியது சமூக வலைதளத்தில் பேசுபொருளானது. 2020இல் தட்டு மற்றும் மணி சத்தத்தால் கொரோனா வைரஸை அழிக்க முடியும் என கல்கோடியாஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் ஒருவர் வெளியிட்ட ஆய்வு முடிவுகள் இணையத்தில் கடும் விவாதத்தை கிளப்பியது. இந்தியாவின் ஏஐ வளர்ச்சிக்காக சுமார் 350 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக அறிவித்ததன் மூலம் ஊடக வெளிச்சத்திற்கு வந்த இந்த பல்கலைக்கழகம் தற்போது சீன நாய்ரோபோ விவகாரத்தால் மன்னிப்பு கேட்டு சர்வதேச ஏஐ மாநாட்டில் அமைந்திருந்த தனது அரங்கையும் காலி செய்துள்ளது.